காதலியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை காட்டி மிரட்டியதால் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது. நண்பனின் உறவுக்கார பெண்ணுடன் சேர்ந்து இருந்த புகைப்படம் பைனான்சியரின் உயிருக்கு ஆபத்தாக முடிந்தது எப்படி? திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த அன்பு என்ற புவனேஸ்வரன் திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியில் தங்கி பைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். இவர் திருப்பூரைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவரை காதலித்து அவருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள், வீடியோக்களை எடுத்து தனது செல்போனில் வைத்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மது அருந்தும் போது அன்பு அவருடைய நண்பரான தமிழரசனிடம் சிறுமியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படம், வீடியோக்களை காட்டியுள்ளார். அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அன்புவிடமிருந்து பெற்ற தமிழரசன் சிறுமியின் தந்தைக்கு அதை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவிநாசி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அன்புவின் தொலைபேசியில் ஏராளமான பெண்களின் புகைப்படம் மற்றும் வீடியோ இருப்பதை தமிழரசன் பார்த்துள்ளார். இதில் தமிழரசனுக்கு அறிமுகமான பெண்களின் புகைப்படமும் அதில் இடம்பெற்றிருந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அன்புவுக்கும் தமிழரசனுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் அன்புவை கொலை செய்ய தமிழரசன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கிறார். கொலை திட்டத்தின்படி அன்புவிற்கு நெருக்கமான மற்றொரு நண்பர் மூலம் அன்புவை திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாருக்கு வரவழைத்துள்ளார் தமிழரசன். அன்புவிற்கு மது வாங்கி கொடுத்து அவரை திருப்பூர் காந்திநகர் அருகே ஏவிபி லே அவுட்டில் உள்ள ஒருவரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அறிவாளுடன் தயாராக இருந்த தமிழரசனும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து அன்புவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அன்பு தப்பியோட முயன்ற நிலையில் அவரை துரத்தி சென்று கழுத்து, முகம், தலை, கை என சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை சம்பவம் குறித்து அனுப்பர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டு பெருமாநல்லூர் மற்றும் கூத்தம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த பிரசன்னா, இந்துஜான், தமிழரசன், சூரியமூர்த்தி, லக்ஷ்மணன், உதயதர்ஷன், ருத்ரமூர்த்தி, அஜித், ரஞ்சித், ஜெயலக்ஷ்மணன், அருண் பாண்டியன் உட்பட 11 பேரை கைது செய்தனர்.